ஒரு குழந்தை ஒரு பெரிய பாடகர் ஆகணும்னா கர்நாடிக் மியூசிக்கை நல்ல குருட்ட ஸ்வர சுத்தமாக நல்லா ஒரு 3-4 வருஷம் 5 வருஷம் கர்நாடிக் மியூசிக்கில் கொஞ்சம் தியாகராஜா கிருத்தீஸ், அப்புறம் நம்மளுடைய ஷியாமா சாஸ்திரா கிருத்தீஸ், அதுக்காக ஷியாமா சாஸ்திரியோட கிருத்தீஸ், முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருத்தீஸ், இதெல்லாம் கொஞ்சம் பாடாந்திரமாக பண்ணி வச்சுக்கணும். So இதை டிரான்ஸ்லேட் கம கம ப ம கம கம ப கம கம ப சனி ப மக சப்பப்ப பம மம கக. ஸோ இந்த மாதிரி ஸ்வரத்தை வந்து தான் முதல்ல கம்போசர் பெர்சீவ் பண்ணுவாங்க. நத தனுமனிஷம் சங்கரம் நமாமி மே மனசா சிரசா. மனசுலேயும் நினச்சி அந்த தலை வழியாக நான் பண்ணுற நமஸ்காரத்தினால எனக்கு அந்த நாதம் அப்படின்ற வரத்தை எனக்கு கொடுன்னு. இந்த இசையில் ஆர்வம், குரு, அதுக்கப்புறம் குரு மேலே உள்ள பக்தி, அதை தான் நம்ம வினம்ரதான்னு சொல்கிறோம். ராணி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க கலைமாமணி கலாஸ்ரீ டாக்டர் எம் நர்மதா அவர்கள். வணக்கம்மா. வணக்கம். ராணியில நம்ம இனி வாரம் இசையை பத்தி அம்மாவோட பேச போறோம். அதனுடைய முதல் எபிசோட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அம்மா, இப்ப இசை இதுல எல்லாருக்குமே ஆர்வம் வர்றது கிடையாது. கேட்கறதுக்கு எல்லாருமே ரெடியா இருப்பாங்க. பட் அது உள்ள போய் அதை கத்துக்கணும் அப்படின்ற ஆர்வம் சிலருக்கு தான் இருக்கும். ஸோ இந்த இசை ஆர்வம் முக்கியம் கற்றுக்கணுன்னா. அடுத்தது அதுக்கு தகுந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோ இல்லை வோக்கலோ எப்படியோ அந்த இது. ஸோ இசை பயணத்தை தொடங்குறதா இருந்தால் எப்படி தொடங்கணும்? நல்ல குருவும் அமையணும், முக்கியம். அதுதான் ரொம்ப முக்கியம், நல்ல குரு அமையணும். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். இசை ஒரு ஃபீலிங். இட் இஸ் அன் எமோஷ்னல் அவுட்பர்ஸ்ட். ரஞ்சகமாக இப்போ ஒரு அழகான ஃப்ளவரை பார்த்து ரசிக்கிறோம். அந்த ரசிக்கிறது அப்படின்றது தான் ரசிகர் மன்றம் அப்படின்னு வந்தது. ஸோ இப்பேற்பட்ட இசையை நம்ம 3 முக்கியமான ஃபேக்டர்ஸ் வச்சுக்கலாம். நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. பட் த மெயின் இஸ் ஃபர்ஸ்ட் இஸ் ஆர்வம். நல்ல ஒரு எப்படி அணையா நெருப்பு வள்ளலார் ரோட் மாதிரி அந்த அணையா ஆர்வம், நான் இதை பண்ணணும் அப்படின்னு. ரெண்டாவது ஆர்வம் மட்டும் இருந்தால் போகாது. ஒரு நல்ல ஒரு குரு கிட்ட போய் அதுக்குன்னு உள்ள டைம் அலாகேட் பண்ணோம். இப்போ குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகிறதுனா காத்தால 8 மணிக்கு போயிட்டு 3 மணிக்கு வராங்க, கண்டினியூஸாக படிக்கிறாங்க. ஸோ த கண்டினியூட்டி அட் தி எண்ட் ஆஃப் 1 year ஹெல்ப்ஸ் தெம் டு கம்ப்ளீட் கிளாஸ் 1, கிளாஸ் 2. அந்த மாதிரி இசையை நம்ம கம்ப்ளீட்டாக பண்ண வெவ்வேறு ஸ்டேஜஸ் இருக்குது இசையில் கற்றுக்கிறதுக்கு. மூணாவது குரு பக்தி, வினம்ரதா. என்னைக்காக இருந்தாலும் அந்த பணிவு வேணும். அந்த பணிவு இருக்கிறச்ச தான் அந்த நாலேஜ் நம்மளுக்கு வருது. அதனால தான் எந்த கல்ச்சர் எடுத்துட்டாலும் பூமியில் குனிஞ்சி நம்ம ஒரு நமஸ்காரத்தை பண்ணுறோம். ஸோ தியாகராஜா எப்படி சொல்கிறாருன்னா, நத தனுமனிஷம் சங்கரம் நமாமி மே மனசா சிரசா. மனசுலேயும் நினச்சி அந்த தலை வழியாக நான் பண்ணுற நமஸ்காரத்தினால எனக்கு அந்த நாதம் அப்படின்ற வரத்தை எனக்கு கொடுன்னு. ஸோ வினம்ரதா. அண்ட் அவர் சல்யூட் பண்ணுறது இந்த உலக அம்மா அப்பாவான சிவன் அண்ட் பார்வதி, நாத தனுமனிசம் சங்கரம். ஸோ இதில் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. இசைன்றது நம்ம நாட்டில் நம்ம ரத்தத்தோடு கலந்துருக்கு. ஸோ அதனால் ரத்தத்தில் என்னெல்லாம் கெமிக்கல்ஸ் இருக்குது பாருங்க, அந்த மாதிரி அவ்வளோ இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. பேச நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எல்லாத்துக்கும் முன்னாடிமா, இப்போ நீங்கள் வாசிக்கிற வயலின் இருக்குல்ல, இது இந்தியன் இன்ஸ்ட்ருமெண்ட்டா இல்லைன்னா வெளிநாட்டில இருந்து இங்கே இந்தியாவுக்கு வந்ததா? எல்லாரும் இந்த வயலினை பாருங்கோ. இது ஒரு வயலின் அண்ட் இதுதான் போ. இந்த வயலின் அண்ட் போ அப்படின்றது இன்செப்பரபிள், பிரிக்கவே முடியாது. வயலின் வெறும்னு வச்சா
அது வந்து சைலண்ட்டாக இருக்கும் பாருங்க. இது வந்து போ வச்சா இதுக்கு ஒன்று, இது ரெண்டும் சேர்ந்த உடனே ரெண்டும் சேர்ந்தாதான் நம்மளுக்கு வந்து கேட்கக்கூடிய அந்த ஆர்வம் கிடைக்கிறது. ஸோ இந்த இசையில் வந்து ஆர்வம், குரு, அதுக்கப்புறம் குரு மேலே உள்ள பக்தி, அதை தான் நம்ம வினம்ரதான்னு சொல்கிறோம். ஸோ இது வந்துட்டு நமக்கு இந்தியன் இன்ஸ்ட்ருமெண்ட் தானா? இதையும் பிரிக்க முடியாது இதெல்லாம் சொன்னீங்க. இது வந்து நம்ம இந்தியன் இன்ஸ்ட்ருமெண்ட்டா? இந்த இசை ஆகப்பட்டது வந்து நிறைய ஸ்கல்ப்சர்ஸில் இருக்குது. ஸோ வயலின் வந்து இந்தியாவிலே பிறந்தது. இந்தியாவில் தான் எல்லாமே ஆரிஜினேட் ஆயிருக்கு ஃபார் தட் மேட்டர். நிறைய வீணை ஆகட்டும் சரி, சித்தார் அந்த மாதிரி. அப்புறம் இது வந்து வெறும் ஒரு வுட்டன் ஒரு ஸ்ட்ரக்சரில் இருந்தது, ரெக்டாங்கிள் மாதிரி. 2 பா, கீழேந்து ஒரு பா மேலேருந்து ஒரு பா போட்டோம்னா எப்படி இருக்கும், நடுவில் ஒரு சின்னதாக ஒரு கட்டு மாதிரி வச்சு இந்த பக்கம் ஒரு பேம்புவோட வாரை வச்சு வாசிச்சுட்டு இருந்தாங்க. இந்த ஐடியா அப்படியே வந்து ஸ்கல்ப்சர்ஸ் தானே எல்லாரும் ஃபாரின்லேருந்து வந்து இந்தியாவில் பார்த்தாங்க. அது வெளிநாடுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கிரெமோனா இன் இட்டாலி அப்படின்ற இடத்துல இந்த வயலின் வில்லேஜ், அந்த இடத்துல இந்த வயலினுக்கு இந்த ஷேப் கிடச்சிது. ஸோ பெராக் வயலின்னா அந்த பழைய காலத்தில் இந்த கிரஃபாக இருக்கும் டோன், சம்டைம்ஸ் தொண்டை கட்டியிருக்கும் பாருங்க, அந்த மாதிரி கிரஃப் டோன். அப்புறம் செல்லோ, நிறைய வந்து வயலின்றது அல்டிமேட் கான்செப்டாக வந்து கொடுத்து. இன்றைக்கி வெஸ்டர்ன் மியூசிக், உலக ரீதியில் மியூசிக்னா வயலின் அண்ட் பியானோ தான். வயலினுக்கு சப்போர்ட்டாக பியானோ வருது. ஸோ அப்படிப்பட்ட வயலின் வந்துட்டு இந்தியன் இன்ஸ்ட்ருமெண்ட். நம்ம வந்து பாலுசுவாமி தீக்ஷிதர் அவர்கள், அதுக்கப்புறம் சுவாதி திருநாள் கோர்ட்டில் வந்து பொன்னையா பிள்ளை அவர்கள், இவங்க 2 பேரும் சேர்ந்து வயலினை வந்து ஃபஸ்ட் டைம் இந்தியாவில் வந்து வாசிக்க ஆரம்பித்து, முத்துசுவாமி தீக்ஷிதர், நான் இப்போ வாசிச்சேனே சக்தி சகித கணபதி, இதை ஃபஸ்ட்டு வயலினுக்காக அவர் கிரியேட் பண்ண கீதம், நொட்டு ஸ்வர சாகித்யம்னு பேர். தஞ்சாவூர் நால்வரில் வடிவேலு பொன்னையா பிள்ளை, அவன் வந்து கேரளாவில் ஃபஸ்ட்டு வந்து வயலின் வந்தது. அதுக்கப்புறம் நம்மளுடைய எட்டயபுரம் சமஸ்தானத்தில் ராஜா அவர்கள் வந்து ஒரு வயலினை வாங்கி பாலுசுவாமி தீக்ஷிதர் வந்து முத்துசுவாமி தீக்ஷிதரோட யங்கர் பிரதர் கிஃப்ட் பண்ணி, இவா சவுத்தில் இங்கே வயலின் வந்தது. ஸோ கேரளாவில் ஃபர்ஸ்ட்டு, அங்கேருந்து அப்படியே எட்டயபுரம் வந்து திருநெல்வேலியில் வந்தது. ஓகே. பட் நார்த்தில் ஆல்ரெடி நம்மளுக்கு சாரங்கி இருந்தது. ஸோ வயலினை வந்து டாப் சீட் அவியாக வச்சுட்டு இப்படி போடுறது. ஸோ அது வந்து தட் கேம் ஃப்ரம் என்ன சொல்கிறது, முஸ்லீம் கண்ட்ரீஸ், சாரங்கின்ற கான்செப்ட். ஸோ சார் அங்கி அப்படின்ற போது அந்த சா தந்தியிலேருந்து வரக்கூடிய சவுண்டுக்கு சாரங்கின்னு பேர். அண்டு சாரங் அப்படின்னா வந்து மான். மான் எவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக போகுமோ அந்த மாதிரி சாரங்கியில் ஸ்பீடும் எவ்வளோ ஸ்பீடாக ஓடும். என்னப்பா மான் மாதிரி ஓடுறியான்னு கேட்பாங்க. அப்பேற்பட்ட ஸ்பீடை வயலினில் வாசிக்க முடியும். அதுக்கு தான் சாரங்கின்னு பேர். இங்கே வயலின்னு பேர் வந்தது. ஓகே. இன்னைக்கு பார்த்தோன்னா பசங்க எல்லாருமே ஏதோ ஒரு டிவி ஷோவில் பாடணும்னு ஆசைப்படுறாங்க. நிறைய இருக்குது குழந்தைங்களுக்காக. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்கள தயார்படுத்துகிறவங்களுக்கு நீங்கள் என்ன வந்துட்டு டிப்ஸ் மாதிரி தருவீங்க? ஆக்சுவலாக இதை 2 விதமாக இன்டர்பிரட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து நறுமுகையே அப்படின்னு ஒரு பாட்டை கேட்குறோம். நம்ம கேட்குற போது லிரிக்ஸை மட்டும்தான் நம்ம வந்து கவனிக்கிறோம். டியூன் ஒரு மாதிரி வந்து விடுறது. பட் லிரிக்ஸும் எப்படி வந்து கார் ஓடுறதுக்கு ஒரு அழகான ரோடு வேணுமோ, அந்த மெலடி வந்து உட்கார்றதுக்காக ஒரு ஸ்ருதி வேணும். அதுக்கு மாதான்னு பேர், ஸ்ருதி மாதா. அந்த மெலடி ஓடுற போது ஒரு ரித்தம் வருதே, அதுக்கு லயம்னு பேர், அதுக்கு பிதான்னு பேர். ஸோ நான் அந்த பாட்டை ஒரு சாம்பிள் வாசிச்சுட்டு அது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி வந்து இது ஸ்வரத்திலேயே எவ்வளோ அழகாக இருக்குது இது அப்படின்றத வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதை டிரான்ஸ்லேட் கம கம ப ம கம கம ப
கம கம பசனி பமாக சப்பப்ப பம மக. ஸோ இந்த மாதிரி ஸ்வரத்தை வந்து தான் முதல்ல வந்து கம்போசர் வந்து பெர்சீவ் பண்ணுவாங்க. மியூசிக் கம்போசிங்கில் ஃபர்ஸ்ட் தே கம் அப் வித் த நோட்ஸ். ஓகே. அதுக்கு வந்து மெலடின்னு பேர். அந்த மெலடிக்கு தகுந்தபடி வேர்ட்ஸ் வருது. இப்போ நம்ம திருப்புகழ் எடுத்தோம்னா தண்டையணி வெண்டயம் கிண்கிடி சதங்கையும், இது வந்து ஒரு மீட்டரோட வருது. ம் ம் தா தக்கிட்ட தா தக்கிட்ட தா தக்கிட்ட தா தக்கிட்ட. அதே மாதிரி அதிரும் கடல் பணிது அடியே நுண் அபயம் புகுவதென்று நிலை காண தக்க திம்மி தக்க ஜுட்டு தக்க திம்மி தக்க ஜுட்டு. ஸோ இந்த இசையிலேயே வந்து இந்த அக்ஷரங்கள், ம் இதை வந்து நம்ம வேர்ட்ஸ் சாகித்யம்னு சொல்லுவோம். இந்த மாத்து தாத்துன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சாகித்யம், அதுக்கப்புறம் வந்து மியூசிக் அப்படின்ற போது ஸ்வரங்கள் வருது. சரிகம பதனி வரசப்தஸ்வர. மியூசிக்கில் இந்த 7 ஸ்வரம்ஸ் வச்சு தான் எல்லாத்தையும் கம்போஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம சினிமா பாட்டை அட்மையர் பண்ணுற போது அதோட பேசிக் கண்டென்ட் கொடுத்ததே கர்நாடிக் மியூசிக் தான். சினிமா பாட்டோட அந்த ஆரிஜின் வந்து கர்நாடிக் மியூசிக் தான். ஹார்மோனியத்தில் வாசித்தாலும் சரி, பியானோவில் வாசித்தாலும் சரி, கீபோர்ட் வாசித்தாலும் சரி, இந்த 7 ஸ்வரங்கள் தான். 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல். பழைய காலத்தில் கேபி சாரோட மூவியில் கம பத பத மதனித 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனையோ பாடல். இது வந்து நம்மளோட சரிகமபதனிசா சானிதபமகரிசா பந்தூராளின்னு 51வது மேளாது. ஸோ இந்த சரிகம பதனி பற்றி நீங்கள் கேட்டீங்க. இந்த பாட்டுக்கு எது ஆதாரம்னு, அதுக்கு நான் வந்து சரிகம பதனிசா சானிதப மகரிசா இதை வந்து உங்களுக்கு சங்கராபரண ராகத்துலேயும் மாயா மாளவ கவுளாலையும் வாசி காட்டுறேன். மாயா மாளவ கவுளா வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர், ஏன்னா சின்னரி சின்னதா. சங்கராபரணம் வந்து செகண்ட் ஃப்ளோர், பெரியரி பெரியதா. ரொம்ப சிம்பிள். ரே க ம த. அண்ட் இதை பாடுற போதும் சரி, வாசிக்கிற போதும் சரி, நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை நர்வ்ஸ், ம் அத்தனை லிம்ஸ், அத்தனை மசில்ஸ் சீரான ஒரு ரத்த ஓட்டம் கரெக்டாக இருந்தால் தான் இந்த இடத்துல நம்மளுக்கு கரெக்டாக சவுண்டு வரும். ஓகே. ஸோ நம்ம இசை வந்து ஒரு மருந்து மட்டும் இல்லை, இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் வெரி குட் ஹெல்த். ஸோ பெரியவா வந்து அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அழகாக சப்தஸ்வரங்களாக கொடுத்துருக்காங்க. இந்த சப்தஸ்வரங்கள் எங்கேருந்து வந்ததுன்னா தரருக் சமாதுலலோ வரகாயத்ரி ஹிருதயமுனா ஷோபில்லோ சப்தஸ்வர. இந்த அழகான ஸ்வரங்கள் வேதத்துலேருந்து வந்தது, ஆகமத்துலேருந்து வந்தது. ஏன்னா சவுண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் நாய்ஸ், இட் இஸ் சம்திங் விச் இஸ் வெரி ஸ்வீட், பிளசன்ட் அண்ட் விச் அப்பீல்ஸ் டு த ஹார்ட். நெக்ஸ்ட் ஸ்கேல் ஆஃப் சங்கராபரண பாருங்க. இது வந்து அண்டர் கிரவுண்ட், மிடில் ஃபோர். ஸோ நம்ம வானளவ இசையில் வந்து சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதனால்தான் நல்ல இசையை கேட்ட எல்லா ஆடியன்ஸ்க்கும் இடி சவுண்டை கேட்டால் பயம் வருது. ஸோ பயங்கரமாக இடிக்கிறதுப்பா, எனக்கு பயமாக இருக்குது, ஜன்னலெல்லாம் மூடுங்கிறோம். ஸோ இடி வந்து நாய்ஸ், பட் ஒரு அழகான பாட்டு கேட்டால் அது வந்து இசை. ஒரு சின்ன குழந்தைய அவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் பாருங்க. நம்மளோட ப்ராவர்ப்ஸ் எல்லாம் வந்து ஒரு தங்கத்தில் தான் பொறிக்கணும். 5இல் விளையாதது 50இல் விளையுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் இசை அப்படின்றது, இந்த குழந்தை வந்து ரொம்ப அழறுதுப்பா, இந்த குழந்தை வந்து ரொம்ப வந்து கொஞ்சம் வந்து ஹை எனர்ஜியாக இருக்குது, ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஈக்குவிலிபிரியத்தில் கொண்டு வரணும் அப்படின்னா அந்த குழந்தைய பாட வைக்கணும். ஏன்னா இசையில் நம்ம மேக்சிமமாக யூஸ் பண்ணுறது
நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த சக்தி அண்ட் நம்ம மைண்டை யூஸ் பண்ணுற போது டபுளாக செலவு பண்ணுறோம். அதனால தான் மென்டல் ஒர்க் ரிக்வயர்ஸ் லாட்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஃபிசிக்கல் ஒர்க்குக்கு நம்மளுக்கு அது வந்து ஒரு பர்ஃபெக்ட்ரியாக வந்துடும். போனால் கிரவுண்டில் போய் ஓடி விளையாடுவோம், வந்த உடனே பசிக்கும், சாப்பிடுவோம், சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு தூங்கிடுவோம். பட் மென்டல் ஒர்க் பண்ணால் டேக்ஸ் லாங்கர். ஸோ இந்த மைண்டோட அத்தனை பிரெயின் செல்ஸ்லேயும் சாரி காமா அப்படின்னு பண்ணுற போது அது வந்து ஒரு அழகாக ஒரு குட்டி இடத்த பண்ணுறது, விச் நோ மெடிசன் கேன் டூ. மெடிசனால் கூட பிரெயின்குள்ளே இருக்கிற செல்ஸில் நடுவில் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ண முடியாது. ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணி அந்த இடத்துல பிளட் சர்க்குலேஷன் கொடுத்து விட்ருது. சாரி கமா. ஸோ நம்ம அந்த டோனுக்குள்ளே கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். ஒவ்வொரு ஸ்வரம் பாடுற போது இந்த ஒரு பியானோவில் ரீட் மூவ் ஆகிற மாதிரி ஒவ்வொரு அந்த இட்ஸ் வெரி மைன்யூட். யூ கான் நியூரான்ஸ், வி கால் தம் நியூரான்ஸ். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ரீக்குவன்சியில் வைப்ரேட் பண்ணுறது. அண்ட் அந்த வைப்ரேஷன் கரெக்டாக இருக்க இருக்க நம்ம 95 இயர்ஸ்லேயும் வில் பி ஏபிள் டு வாக். ஓகே. இன்னைக்கு when a person is not able to walk, it is not because that he has no energy. ஸோ ஒரு குழந்தை ஒரு பெரிய பாடகர் ஆகணும்னா கர்நாடிக் மியூசிக்கை நல்ல குருட்ட ஸ்வர சுத்தமாக நல்லா ஒரு 3-4 வருஷம் 5 வருஷம் கர்நாடிக் மியூசிக்கில் கொஞ்சம் தியாகராஜா கிருத்தீஸ், அப்புறம் நம்மளுடைய ஷியாமா சாஸ்தா கிருத்தீஸ், அதுக்காக ஷியாமா சாஸ்திரியோட கிருத்தீஸ், முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருத்தீஸ்னு இதெல்லாம் கொஞ்சம் பாடாந்திரமாக பண்ணி வச்சுக்கணும். ஒரு காம்படிஷனுக்கு போனோம்னா நம்ம இங்கிலீஷ் காம்படிஷனுக்கு எத்தனை போயம்ஸ் வந்து மைஹாட் பண்ணின்னு போகிறோம். அப்பா அம்மா ஒரு வேர்ட்ஸ் ஒர்த்து ஒன்று, ஜிபி ஷா ஒன்று, அதுக்கப்புறம் 1000 வந்து நம்ம சொல்லி கொடுத்து குழந்தைய அனுப்புகிற மாதிரி. ஒரு காம்படிஷன் போகிறதுக்கு முன்னாடி சினிமா பாட்டு வந்து நம்ம ரொம்ப நல்லா கம்போஸ் பண்ணி இதில் வந்து 15 நிமிஷத்தில் சொல்கிறத அதில் 5 நிமிஷத்தில் கொடுக்குறாங்க. பட் தட் கேப்சியூல் இஸ் ஃப்ரம் தி ஆரிஜின் கர்நாடிக் மியூசிக். இதுதான் அதே மாதிரி தான் ஹிந்துஸ்தானி மியூசிக்கில் மோஸ்ட் ஆஃப் த கம்போசர்ஸ் நார்த்லேயும் பார்த்தீங்க சரி, சவுத்துலேயும் பார்த்தீங்க, ஒரு ஆழமான ஒரு இசையோட நாலேஜ் இல்லாமல் எதுவுமே வந்து பண்ணுறது சாத்தியம் கிடையாது. ஸோ இசைக்கு வந்து ஞானம் மட்டும் பெருசு இல்லை, அதுக்குன்னு ஒரு டைம் டெடிகேட் பண்ணணும். இத்தனை நம்ம எஸ்ஸே வந்து படிச்சுக்கணும்னா இவ்வளோ நம்பர் ஆஃப் பாடல்களெல்லாம் பாடம் பண்ணிவிட்டு அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் எது பண்ணாலும் ஸ்ருதி சுத்தமாக கேட்குறவங்களுக்கு மனசை ஈர்க்கக்கூடிய லெவலில் நம்ம பண்ண முடியும். ஓகேம்மா, அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். அடுத்த வாரம் நாம் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.